வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நம்ம கமிஷனரா பாப்போமா, ஒரு பார்த்துட்டு முடிவு எடுப்போமா. வாமா, வாங்கம்மா, வாங்கம்மா, போங்க. மதுரை மாநகராட்சி மாமன்ற அவசர ஆலோசனைக் கூட்டம் பொறுப்பு மேயர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. கமிஷனர் சித்ரா விஜயன் முன்னிலை வகித்தார். துணை மேயர் நாகராஜன் இருந்தார். இக்கூட்டத்தில் மேயர் இந்திராணியுடன் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கூட்டம் முடித்து வைக்கப்பட்டது. அனைத்து கவுன்சிலர்களும் அரங்கை விட்டு வெளியே சென்றனர். 45வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சண்முகவள்ளி தனி நபராக தனது இருக்கையில் அமர்ந்து தர்ணா செய்தார். 45வது வார்டில் அடிப்படை வசதி துளியும் இல்லை. தினமும் கழிவுநீர் பிரச்சனையால் மக்கள் அவதிப்படுகிறார்கள். அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என குற்றம் சுமத்தினர். ஆனால் அவரது கோரிக்கையை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. வேண்டுமென்றே லைட்டுகளை அணைத்துவிட்டு அதிகாரிகள் அரங்கை விட்டு நடையை கட்டினர். கவுன்சிலர் சண்முகவள்ளிக்கு ஆதரவாக அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பொறுப்பு மேயர் நாகராஜன் உடனடியாக நேரில் வந்து ஆய்வு செய்வதாக உறுதியளித்தார். பெண் கவுன்சிலர் போராட்டத்தில் ஈடுபடுவது தெரிந்தும் வேண்டுமென லைட் ஆஃப் செய்ததாக குற்றம் சாட்டினார்கள். மேயர் நாகராஜன் உறுதியளிப்பை ஏற்று கலைந்து சென்றனர். லைட் அமர்த்தட்டும், கரண்ட் அமர்த்தட்டும், எல்லாம் பண்ணட்டும். போராட நான் தயாரா இருக்கேன். இல்ல ஒண்ணும் இல்லை, நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு லைட் அமைக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சி கவுன்சிலர் சீனியர் கவுன்சிலர் சொல்லிக்கிறாங்க, ஒரு வேலை சீனியர்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கே இப்போ எல்லாமே டவுட்டாக இருக்குது. நான் நிஜமாவே கவுன்சிலர் தானான்னு டவுட்டாக இருக்குது. இந்த மாமன்றம் இந்த அரங்கத்திலேயே எங்களுக்கு மரியாதை இல்லை. அந்த நிலைமையில் நான் உட்காந்துருக்கேன்னா சரி, ஒரு லேடின்னு இப்போ ஆனா பெண்ணா அதுக்கு தானே வரல, உட்காந்துருக்கோம்ல. லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் போகிறாங்கன்னா இந்த கட்சி மட்டும்தான் அவங்கள நான் கூப்பிடலை. அவங்களாம் நான் உட்காந்துருக்கிறத பார்த்து ஏன் தனியாக அவங்க உட்காந்துருக்கீங்கன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட கட்சி சம்மந்தப்பட்ட எல்லா கவுன்சிலரும் வந்தாங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கும் நான் சொல்கிறது தெரியாமல் இல்லை. நான் வருஷக்கணக்கில் வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாக்கடை பிரச்சனை பயங்கரமாக என் வாழ்வில் இருக்குதுன்னு எல்லா கமிஷனருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நடுநிலையோடு இருந்தால் இது வரைக்கும் இருந்த கமிஷனர் எல்லார்கிட்டையும் என் வார்டை பற்றி கேட்டுட்டாங்க. நான் யார்கிட்டையாச்சும் சொல்லாமல் இருக்கேன்னா, இல்லைன்னா போராடாமல் இருக்கேன்னா, இது கடைசி முடிவு. நாளை கழிச்சு தீபாவளி எப்போ இன்னைக்கு ஒர்க்கர்ஸ் கேட்குறேன், இல்லைன்னா எங்களால் வேலை பார்க்க முடியாது, நாங்கள் தீபாவளியை கொண்டாடணும்னு ஒர்க்கர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ என்னோட மக்களோட நிலைமை என்ன? நீங்கள் போராடுற கட்சியில் இருக்கீங்க, ஏன்னா நீங்களே உங்கள் வாழ இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அதை சொல்லுங்க. அதுபோக உங்கள் வார்டை பொறுத்தளவு எல்லா கமிஷனரும் பார்த்துருக்காங்க, என்ன தேவையான வேலையை செஞ்சிருக்காங்க. ஆனாலும் முடியல. இல்ல நான் சொல்லிக்கிறேன் இல்ல எனக்கு தெரியும். நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன், வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அங்க இருக்கிற பெரிய பிரச்சனை மாட்டுக்கூட்டம், அது முழுசா அடைச்சிடும். இல்ல நான் சொல்லிக்கிறேன். இப்ப நான் கேட்டுட்டேன், 3 நாள் உங்க வார்டுக்கு கோயம்புத்தூர்ல எடுத்த அந்த ரீசைக்கிளர் வெஹிக்கிள் எல்லா வார்டுக்கும் கொடுக்கணும் பரவாயில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதே உங்க வார்டு தான் கொடுத்து அனுப்பிடுவோம். இப்ப 3 நாள் லாஸ்ட் 3 days ஒர்க் ஆயிருக்கா இல்லையா? இப்ப அது உட்பட பேசியாச்சு. மெயின்ல எந்த இஷ்யூ இல்லை உங்க வார்டுல. ஒரு மாட்டுக்கூட்டம் இருக்க தெரு, இன்னொரு தெரு எங்க இருந்தாலும் எடுக்கணும். அது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய வேலை. நீங்க கேட்கறது உரிமை இல்ல. இப்ப இங்க உட்கார்ந்து அதை செஞ்சு முடியாது. அதே நேரத்துல நீங்க உட்கார்ந்து சொல்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இப்ப நான் உட்பட அங்க வரேன், அங்க எல்லா பேரையும் ஸ்பாட்டுக்கு போக சொல்லிருக்கீங்க. அந்த எங்க எந்த தெருல இஷ்யூ இருக்கோ அதை இமீடியட்டா சரி பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். சரியா? இல்ல இது ஆர்குமெண்ட்டுக்காக இல்ல, நான் புரிஞ்சுக்கிட்டதுல சொல்ற பதில். அதுக்கப்புறம் எல்லாரோட பிரச்சனைகளும் மேயரோட பொறுப்பு மேயரோட தலைமையில போய்
போய் நம்ம கவுன்சிலரோட நாலேஜ் எல்லாமே அதிகாரிகள் உள்ள வந்துருக்காங்க. அவங்கலாம் அவங்க ஸ்டைலில் போயிடுறாங்க. இவங்களுக்கு தான் தெரியும் எங்க அடைக்கணும் எங்க பண்ணணும். இவங்களை வச்சு எந்த நாலேஜ் கேட்காம இவங்களா போய்க்கிறது தான் இவங்களுக்கு பல தடவை நாளைக்கு தண்ணி எனக்கு புத்தூர் ரோட்ல அது நம்ம தண்ணி ஃபுல்லாமே முனக்கால தண்ணி நிற்குது. புத்தூர் ரோடு கேட்டால் அவங்களுக்கு எங்கே இருக்காங்க போட்டாலே தெரிய மாட்டேங்குது. இதே அந்த இடத்துல நம்ம ஸ்பாட்ல நம்மளை வச்சு பண்ணியிருந்தா நம்மளை தானே கேட்குறாங்க. வேற கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த 30 மாணவர்கள் வருகை தந்தனர். தமிழக கலாச்சாரம், பண்பாடு, நடனம், நாட்டியம், கிராமப்புற கலைகள் குறித்து ஆர்வத்துடன் கேட்டறிந்தனர். தமிழக கலைகள் மற்றும் ஸ்வீடன் நாட்டு கலைகளின் வேறுபாடுகள் குறித்து கேட்டறிந்தனர். ஸ்வீடன் நாட்டு மாணவர்கள் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுடன் நடனமாடி மகிழ்ந்தனர். சந்திப்பிற்கான ஏற்பாடுகளை கோடை இன்டர்நேஷனல் பள்ளி கன்வீனர் ராஜமாணிக்கம் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜா வாரிஸ் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். தீபாவளியையொட்டி மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆட்டு சந்தைக்கு திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து செம்மறி, வெள்ளாடு, கன்னி ஆடு என 30,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. திருமங்கலம் பகுதி ஆடுகளின் இறைச்சி சுவையானது. இதனால் மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் வந்திருந்தனர். தீபாவளி என்பதால் ஆடுகளின் விலை எடைக்கு ஏற்ப 5,000 முதல் 25,000 ரூபாய் வரை விலை போனது. கடந்த ஆண்டு கிலோ 750 ரூபாய்க்கு விற்பனையான ஆடுகள் இந்த ஆண்டு 850 முதல் 900 ரூபாய் வரை விற்கப்பட்டது. அதிகாலை 2 மணி முதல் ஆடு விற்பனை களை கட்டியது. ஒரே நாளில் 7 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதாக சந்தை குத்தகைதாரர்கள் தெரிவித்தனர்.